எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தான் மனித இனம். திவ்யம் அகல்பணியம் அஸ்தி. நீங்க பார்க்க போற இந்த அற்புதம் என்னோட இத்தனை நாள் முயற்சிக்கான பலன். அதுதான் தர்ஷினி, என்னுடைய எதிர்காலம். மனித இனத்தாலேயே நம்ப முடியாத ஒண்ணு, என் முயற்சியோட பலன். என்னோட எதிர்காலத்தை நானே பார்க்கறது. அந்த முயற்சியே எனக்கு எதிரா திரும்பிச்சு. ஆனா இந்த தடவை என்னோட மரண ரூபத்துல. எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சாலும் அதை மாற்ற முடியாது. அது நம்ம மரணமாவே இருந்தாலும் சரி. தர்ஷினி, என்கிட்ட இருந்து அந்த மிஷினை மறைக்க முடியாது. மறைச்சாலும் நான் எப்படியும் அதை அடைஞ்சே தீருவேன். அது உன்னால முடியாது மாஹிர். ஒருவேளை நீ அந்த மிஷனை அடைஞ்சாலும் அதை ஓபன் பண்ற சென்சாரை உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்பான்சர் பேச்சையே கேட்காத அளவுக்கு வளர்ந்துட்டேன்னா இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. அம்மா, எம்டி வர சொன்னாருன்னு வந்திருக்கேன். பணத்தை டிராப் பண்ண சொன்னாரு. ஏதோ வேலை இருக்கு போல இருக்குது, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரை மீட் பண்ணிட்டு நான் உடனே வந்துடுறேன். சரியா? நீங்க அதுக்குள்ள வெளியில எல்லாம் வரக்கூடாது, புரியுதா? ஜாக்கிரதையா இருங்க. சரி அம்மா, பாஸ் வந்துட்டாரு. நான் அப்புறம் பண்றேன். என்ன வச்சுறேன். நீங்க விட்ரா பண்ண சொன்ன மொத்த அமௌண்ட்டும் இதுல இருக்கு சார், செக் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, ஐ ட்ரஸ்ட் யூ. ஆக்சுவலி திடீர்னு தான் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டோம். அதனால தான் இப்படி பார்க்க வேண்டிய நிலைமை. ஒரு 10 நாள் தலைவலி எல்லாம் இல்லாம வேண்டியவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து. என்ன ரியாவா? இது நம்ம பிசினஸோட பீக் டைம், ஞாபகம் இருக்குல்ல? தெரியும்ல? பட் திஸ் ட்ரிப் இஸ் சம்திங் ஸ்பெஷல். இப்படியே போனா நம்ம டிசைன்ஸ் என்னைக்கு டாப்ல வர்றது, நம்ம பிசினஸ் என்னைக்கு பீக்ல போறது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா எப்படி இருக்காங்க? ஓகே. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லை, அதுக்கு கொஞ்சம் செலவாகும். என்கிட்ட எங்க அவ்வளோ காசு இருக்கு? பார்க்கணும், எப்போ முடியுதோ அப்போ பார்த்துக்கலாம். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இந்த முறையாவது பயப்படாம மனசுல இருக்கிறதா வீட்டை சொல்லிடுப்பா. எல்லாம் ஓகே? நீங்க 2 பேர் மட்டும் தானே? லிவிங்ஸ்டனும் வரான். ஜாக்கிரதை. சந்தோஷ், பணத்தை மறந்தாச்சே. அது உனக்கு தான், அம்மாவோட ஆபரேஷனுக்கு. ஹலோ, லிவிங்ஸ்டன் ஸ்பீக்கிங். உதவாகற, உன்னை யாரா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள விட்டது? என் காசெல்லாம் இன்னைக்கு நாசமாயிடுச்சே. சரி சார், உங்க நல்லதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே யோசிச்சு என்னடா புடுங்க போற மயிரே? சார்,
நீங்க பொறுமையா கேட்டா நீங்க இழந்த பணத்தை திரும்ப வர மாதிரி ஒரு அற்புதமான பிளான சொல்றேன் சார். இன்னொரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பணத்தை தூக்கி குப்பை தொட்டில போடலாம் போடுவேன். இனிமே உங்ககிட்ட தருவேன் நினைக்கிறியா? நீ என்ன வாரன் ஸ்டெப்னு நினைச்சுக்கிட்டு பெரிய இன்வெஸ்டர் மாதிரி பேசுற? போனது கேவலம் 50,000 தான். அதுக்காக நீ என்ன இவ்வளவு கேவலமாவ திட்டுவ? என்னடா ஓவரா பேசுற? டே தருத்திரம் பிடிச்சவனே, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. 50,000 இல்லடா, 50 லட்சம் வந்தாலும் அது வீணாதான் போகும், வீணாதான் போகும், வீணாதான் போகும்டா. ச்சே, என்னடா வாழ்க்கை அது? சுகம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆனந்தம் இல்ல. ஒண்ணுமே இல்லாம இப்படி நிக்கிற? உள்ள மறைஞ்சிருக்கு போதுமே. என்ன காலையில ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க சாரு? பணம் இல்லைங்கிறதால தானே என்ன அசிங்கப்படுத்துறாங்க. பார்த்துக்கிட்டே இருறா. என்ன சொன்னா நான் வீணா போனவனா? அவங்கள அப்படியே ஒரு நாள் அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். டேய் எங்கடா இருக்க? டைம் ஆகுதுடா. தயவு செய்து என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போடா. இங்க பக்கத்துல தான் இருக்கேன். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். என்னடா காலையில இப்படி பண்ணிட்டு இருக்க? செஞ்சு 1 மணி நேரம் ஆச்சுடா. 1 ரூபா கூட என்ன சாப்பிடல. என்னடா அது? சிக்கன் 65. இவ்வளவு காலையில எப்படிடா பிடிச்ச? ஆறாது. எங்க என் கோழியை காணுங்க. காலங்காத்தால கிளம்பி போச்சு அந்த முட்டை கோழி, இன்னும் வீட்டுக்கு வரலங்க. அதை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்றீங்களா? அட பாவி, உன் கோழி தானே இது? அதை எங்கேயாவது பாத்தீங்களா? கிடைச்சதா? நல்ல சைஸுங்க, வெடை கோழிங்க. எந்த படுபாவி திருடான? டேய் பாவுண்டா, அந்த ஆளோட சாப்பிட்டு இருக்க. மனுஷனுக்காவது மரியாதை குடுறா. ஏண்டா யாரங்க டிசைன்ல போட சொன்னா நீ போடுறியா? இல்ல இதுவும் அப்படிதான். டேய் என்ன பொறுத்தவரைக்கும் இது டேஞ்சரா? அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பேசுனா எனக்கு டேஞ்சரா ஃபீல் ஆகுதுடா. சரி அதெல்லாம் விடுறா. ஞாபகம் இருக்குல்ல, இந்த ட்ரிப்பை உனக்காக மட்டும்தான் நான் பிளான் பண்றேன். நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். அவ வரதும் நீ ஓடுறதும், அவ வரதும் நீ ஓடுறதும். இந்த தடவை உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லல, நானே அவளை கூட்டிட்டு ஓடிடுவேன் பாத்துக்க. டேய் உன் ஜாப் பிரஷர் திரும்ப கூடிடுச்சு போல. அத வேற நீ ஞாபகப்படுத்திட்டியா? ஒரு நாளைக்கு நான் ரோல்ஸ் ராய்ஸ்ல வரும்போது இவங்கெல்லாம் என் காலில் வந்து விழுவாங்கல்ல, அப்ப எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு பின்னாடியிலிருந்து காரை ஏத்தி இடிச்சு தள்ளிடு. அப்புறம் ஸ்டோனா மாறிடுவேன் அப்படி நின்ட்டியா? வர வர உன் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுமை என்னாலே தாங்க முடியலடா சாமி. ஆமா சார், இந்த முட்டாள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அவன் கூட தான் போவேன்னு நிக்கிறா. ஏண்டி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல? யார் உனக்கு 15 நாள் லீவ் கொடுப்பா? ஓய், சொல்றது கேக்குதா இல்லையா? ஏற்கனவே நம்ம டிஎல் வேற இருக்கு. அவன்கிட்ட என்ன சொல்றது? நாம என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ண பணம் வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவன் கிட்ட ஒர்க் பண்றேன். இல்லனா எப்பவோ அவனை போட்டிருப்பேன். என்னவோ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீ அவன்கிட்ட என்னவோ சொல்லிக்கோ. ஹே, அது ஜாப்டி. இது ஃப்ரெண்ட்ஸ். என்னடி ஃப்ரெண்ட்ஸ்? அந்த லிவிங்ஸ்டனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவனும் அவ அவதாரமும் ட்ரக்குக்கு ட்ரவுசர் போட்டல. எதுவும் இல்ல, அவன் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஏண்டி அவனை பாத்தியா? கிரைம் படத்துல கடைசில வர வில்ல மாதிரி இருக்கான். ஏய், இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னேன்னு வை உன்னை. ஐயோ, சாரி 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 சாரி. அடியே, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? கடவுளே, எனக்கு இவ்ளோ பொறுமை இருக்குன்னு இவளை பார்க்கும்போது தான் தெரியுது. அவன் கூடலாம் நீ போகாத, சொன்னா கேளு. ஒரு நிமிஷம்டா, அவகிட்ட பேசிட்டு வரேன். என்ன மட்டம் தட்டுறதே இவ வேலையா வச்சு. அடே பொறுக்கி பயலே, நீ எவ்வளோ டென்ஷன் ஆனவனு தெரிஞ்சும் அவளை உன் கூட அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு போடா. நீயும் அவதாரமும்.
நட்பினோடு சேரும் காலம் சொர்க்கமாகும் இன்ப வேளை. இன்ப துன்பம் வந்த போதும் நட்பில் மட்டும் சோகமில்லை. வானோடு நாம் காணும் விண்ணின் மீன்கள், ராகங்களோடு பாடும் புன்னகைகள், கோபங்கள் தாபங்கள் ஏதுமில்லை, ஒரு வாரம் என்று எங்குமில்லையே. Life is so beautiful, ஒரு நஷ்டமில்லை என்றும் இஷ்டமேதான். Life is so beautiful, இது போதுமடா. Life is so beautiful, ஒரு நஷ்டமில்லை என்றும் இஷ்டமேதான். Life is so beautiful, இது போதுமடா. சின்ன லைஃப்ல என்னென்ன கனவுகள் பேசி பேசி வார்த்தை தீர்ந்து போனதே. எந்த கஷ்டமும் மனசில் இல்லையே, எந்த நாளும் இன்பம் கோடி கூடுகின்றதே. சின்ன சின்னதாய் பொய்க சொல்லியே தப்பு செய்வதே சிறு பிள்ளை போலவே. இங்கும் அங்குமே துள்ளி திரிகிறோம் சொர்க்கவானின் மேகம் உள்ள கூட்டம் போலவே. கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் முன்னேறு, நட்பு உண்டு தோள் கொடுக்க உன்னோடு. விதி வெல்லும் அறியம் உண்டு உன்னோடு, நேர்மையான நெஞ்சம் உண்டு நட்போடு. நட்பினோடு சேரும் காலம் சொர்க்கமாகும் இன்ப வேளை. இன்ப துன்பம் வந்த போதும் நட்பில் மட்டும் சோகமில்லை. வானோடு நாம் காணும் விண்ணின் மீன்கள், ராகங்களோடு பாடும் புன்னகைகள், கோபங்கள் தாபங்கள் ஏதுமில்லை, ஒரு பாரம் என்று இங்கும் இல்லையே. Life is so beautiful, ஒரு நஷ்டமில்லை என்றும் இஷ்டமேதான். Life is so beautiful, இது போதுமடா. Life is so beautiful, ஒரு நஷ்டமில்லை என்றும் இஷ்டமேதான். Life is so beautiful, இது போதுமடா. என்னடா எங்களுக்கு என்ன பிளான் போட்டிருக்க? ஸ்டோன், நாம பிக்னிக்கு வந்திருக்கோமா இல்ல அட்வென்ச்சருக்கு வந்திருக்கோமா? போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அட்ரஸ் இதுதான் வந்திருக்கு. தர்சினின்னு அழகான பொண்ணா தான் இருக்கணும். டே இங்க பாரு, பேய் வீடு மாதிரியே இருக்கு. ஹலோ, கொரோனா வைரஸ் வரதுக்கு என்ன சிம்டம்ஸ் ஆக்சுவலி? இங்க லிவிங்ஸ்டன்ங்கிறது நீங்க தானா? ஸ்டோன், லாக் ஓபன் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது? எவ்வளவு அருமையா கொத்துட்டா. அது ஒண்ணும் இல்ல டாக்டர் தக்ஷினி, நீங்க வந்தா இந்த கீயை கொடுக்க சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதான் கொடுக்கலான்னு வந்தேன். நான் இங்க லோக்கல் எஸ்ஐ, இங்க தான் பேட்ரோல்ல இருப்பேன். தேவைன்னா ஃபோன் பண்ணுங்க. என்ன வைஃபை பாஸ்வேர்ட் உங்க புக்கிங் ஆர்டர்லயே இருக்கும். என்ஜாய் யுவர் ஸ்டே. அப்புறம் டாக்டர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவங்க டோட்டலா டிஃப்ரெண்டானவங்க. திடீர்னு ஒரு நாள் இருப்பாங்க, அடுத்த 30 நாள் காண போயிடுவாங்க. அவங்க ஒரு டேஞ்சரஸான எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெட்டர் நாட் டு மிஸ் வித் இட். ஓகே? எதுக்குடா 10 சாவி? மொத்த இடத்தையும் வித்துட்டாங்களா? எங்கேயாவது கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துகிட்டு போகணும். டேய் சந்தோஷ்,
நோ 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 எவனோ என்ன காப்பாத்திட்டான். இவன் எங்க போனா? அந்த சயின்டிஸ்ட் இப்ப இங்க இல்லையா? இது வித்தியாசமா இருக்கு. இந்த பெண்ணும் பார்க்க புதுசா இருக்கு. லூசு என்ன டேய், என்னடா இது? ஆபத்தான எக்ஸ்பெரிமெண்ட்னா நம்மள கண்காணிக்கிறதா? இவங்க நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுக்கு? லூசு என்ன? நான் இன்னும் அந்த ட்ரெஸ்ஸ போடவே இல்லை. ஆஹா, அப்பனா இது டைம் மிஷின் உன் ஃபியூச்சரை காட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றியா? சும்மா வளராத. இது என்ன பிக் பாக்ஸ் வீடுன்னு நினச்சிக்கிட்டாங்களா? அந்த சயின்டிஸ்ட் என் கையில் கிடைச்சா கையாலேயே சட்னி பண்ணிடுவேன். அவங்க கிடைச்சா என்ன பண்ணணுன்றத பத்தி இப்ப நம்ம யோசிக்க கூடாது. கேமராவை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தேடணும். இந்த தடவை தப்பிச்சிட்டாங்க. ஆனா கண்டிப்பா மாட்டுவாங்க. அவங்க நம்ம மேல கண்ணு வைக்கிற மாதிரி நம்ம இனிமே அவங்க மேல கண்ணு வைப்போம். அப்ப இன்னொரு கண்ணை என்ன பண்றது? சும்மாவே இருக்க மாட்டியா? வாய மூடு. இப்பதான் லைஃப்ல கிக்கு வருது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம அடிக்கிற அடியில மூஞ்சில பொறி பறக்கணும். என்ன? சாரி.
எவ்வளோ அழகா இருக்கா. சோ கியூட். ஏய், என்ன அப்படி பாக்குற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? சரி, சொல்ல கேக்குறேன். பிரியா, ம், என்ன பண்ற? ஏ லூசு. ம். ஆ? ரே. இப்ப என்ன வேணும்? ஏய், நில்லு நில்லுடி. உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஏய், வேணாம்டா. வலி விடுறா. வேணாம்டா. போடா, அவளுக்கு என்ன பண்ற பாரு. ஏய். பிரியா சொன்னது உண்மைதான்டா. இந்த மிஷன் ஃபியூச்சரை காட்டுது. டேய், அந்த லூசு ஏதோ உளற, அதையும் நீ நம்புறியாடா? அதான் சாரி சொல்லிட்டேல, ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ற? நான் சொன்னல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லைன்னு. இப்ப பாரு, எக்ஸாக்ட்டா அதே மாதிரி நடந்திருக்கு. நாம தேடணும்ல, அப்ப நமக்கு ஒரு சிசி கேமரா கூட கிடைக்கவே இல்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தாலே பயமா இருக்கு. தேவையில்லாம நான் தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். வித்யா வேற உங்க கூட போக வேண்டாம்னு சொன்னா. ச்சே, பயமுடு பயமுடு. இந்த மாதிரி பயப்படுறதை விட்டுட்டு அடுத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசி. என்ன மாதிரி தைரியமா இரு. பாத்தியா, இந்த இன்சிடென்ட் நடந்துச்சா? இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மிஷன் எப்ப ஆன் ஆச்சோ அதே நேரத்துல அடுத்த நாளுக்கான ஃபியூச்சரை இது காட்டிட்டு இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணலான்னு வேற ட்ரெஸ்ஸ கூட போட்டு பார்த்தேன். ஆனா அதுல டீ ஊத்திடுச்சு. அப்படின்னா இது ஃபியூச்சரை காட்டுதுன்னு சொல்ற? ம், நாளைக்கு இதே நேரத்துக்கு அந்த போலீஸ்காரன் வருவாங்கற. சபா. ஓகே, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இங்க 2 முட்டாளுங்க இருக்காங்கன்னு காட்டுறேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். வாட் ஐ ட்ரைங் டு சே. பிரியா, இனிமே நீ வேலைக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. அங்க அப்படியே அவங்க கூட இருந்துரு. எனர்ஜி, ஏன் எனர்ஜி எனர்ஜி எனர்ஜி. என்ன பண்ணலாம்? நாம இங்க எதுக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா? இதான் சரியான சமயம், போய் சொல்லு. உனக்கு ஒரு சக்சஸ் ஃபார்முலா சொல்றேன், கேட்டுக்க. பொண்ணுங்க ஹேண்ட்ஸமா இருக்கிற பையனை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. தைரியமா கண்ணை பார்த்து பேசுறவன வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிற மிஷினு ஃபியூச்சரை தான் காட்டுதுன்னா உனக்கு முன்னாடி அதிலே பார்த்துருவோம். கொஞ்சம் தைரியம் இருக்கும்ல? தரித்திரமா இருக்கும். உனக்கு இப்படி இல்லடா, நாளைக்கு யாராவது வந்து உன்னை ஓரம் கட்டிட்டு கரெக்ட் பண்ணி போனாதான் தெரியும். அவளே வரா பாரு, போய் சொல்லு. டேய், தைரியமா போய் சொல்லிடவா? டேய், ஒன்னும் ஆகாதுல்ல? போய் சொல்லுடா, போ சொல்லுடாண்ணா. அது வந்து ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நான் அதை சொல்லலைன்னா அந்த மிஷின் சொல்லிடும். அது நம்ம 2 பேரும் நினைக்கிறதோ ஒன்னா இல்லாம இருக்கலாம். நம்ம 2 பேரோட பேக்ரவுண்ட் ஒன்னா இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம ஒன்னா தான் இருக்கோம். தட் இஸ் த பவர் ஆஃப். நான் சொல்லிடுறேன்.
லவ் மை மதர்லேண்ட். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் மந்த். ஜெயஹிந்த். Hey, Lucy, I prove you wrong. ஹே, இஸ் எவ்ரிதிங் ஓகே? லோக்கல் பேட்ரோல்ல இருந்தேன், சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓகே தானே? பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். எதா வேணா சொல்லுங்க. டேக் கேர். கோஇன்சிடென்ட். இந்தாங்க என்னுடைய கார்டு. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க. அந்த தர்ஷினி எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அவ இங்க தான் இருப்பா, வாங்க போய் தேடலாம். ஸ்டோன். எனக்கு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான் தோணுது. இதை மட்டும் ஓபன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான கேள்விக்கான எல்லா பதிலும் கிடைச்சிரும். என்ன பண்ணலாம்? ஓகே. ஸ்டோன். ஸ்டோன். டேய், இந்த ரூமுக்குள்ளேயே இன்னொரு ரூமா? என்ன பார்த்த? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? உர்ரா உடைக்கிறேன். நீயே உடைச்சிட்டியா? அங்க அப்படி என்னதான் பார்த்த? அந்த தர்ஷினியோட போனோம்டா. போனமா? சயின்டிஸ்ட் உள்ள இருக்கும்போது வெளியே பூட்டி இருக்காங்கன்னா இதை வேற யாராவது செஞ்சிருக்கணும். அப்படின்னா நம்மளை வேற யாரும் க்ளோஸா வாட்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுல இந்த மிஷின் வேற. சின்ன வயசுல ஜோசியக்காரன் ஏதாவது சொன்னாலே நான் தலை தெறிக்க ஓடுவேன். இது என்னடா நான் எதிர்காலத்தையே காட்டுதே. ஆனா இந்த தடவை என் மரணத்தின் மூலமா. அப்படின்னா இவங்க செத்துருவாங்கன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சோம் ஃபியூச்சரை மாத்தணும்னு நினைக்கலையா? ஏன்னா ஃபியூச்சரை மாத்தணும்னு நினைக்க கூடாது.
அது நம்மளோட மரணமா இருந்தாலும் சரி. நம்பவே முடியலடா. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அந்த சயின்டிஸ்ட் தர்ஷினி தான் சாக போறோன்னு தெரிஞ்சோ எதுவும் பண்ணலையா? அப்போ அவங்க ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணாலும் இறந்துருவாங்க. அப்படின்னா அவங்க ஜெயிச்ச மாதிரியா இல்ல தோத்த மாதிரியா? இதுதான் காலத்தோட விளையாட்டு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லது. ஒரு நிமிஷம்டா. அதே காலத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா? நமக்கு சொந்தம் இல்லாதது நம்ம கிட்ட இருக்காது. ஒரு வேலை இருந்தாலும் அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இங்க சித்தாந்தம்லாம் பேசாத. கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து சேல்ஸ் போர்டு மேலே வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண? குறைஞ்சது கிரியேட்டிவா ஒரு டிசைனாவது கொடுத்துருக்கியா? அப்புறம் நீ சின்ன வயசுலேருந்து என்ஜிஓ ஆகணும்னு ஆசைப்படுற. ஆனா என்னாச்சு? பணம் இல்லாதாலும் ஒரு புரோகிராமரா வேலை பார்க்குற. அவ்வளோ ஏண்டா? நம்ம மனசுல இருக்கிறத கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? எனாஃப் ஆஃப் த ஷிட். இந்த மிஷினை எதுக்கு யாருக்கு கண்டுபிடிச்சாலாம் தேவையில்லை. நம்ம கஷ்டத்தை பார்த்து அந்த கடவுளே நமக்காக இதை அனுப்பியிருக்காருன்னு நான் நம்புறேன். டேய், எது செஞ்சா என்ன? சரித்திரத்துல நம்ம பேர் வரணும், அவ்வளோதான். சரி, இது எல்லாத்தையும் கூட விடுங்க. நாளைக்கு வீடியோவை ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஏதாவது தப்பா இருந்தா உடனே போய் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். அப்படி இல்லை, எல்லாமே சரியா தான் இருக்குன்னு தோணுனா ஒன்ஸ், ஜஸ்ட் ஒன்ஸ் நான் சொல்றத கேளுங்க. சொன்னல, பாத்தியா? யார் முகத்திலேயாவது டென்ஷன் இருக்கா? இன்னும் சொல்ல போனா இந்த அளவுக்கு சந்தோஷமா நம்ம என்னைக்காவது இருந்திருக்கோமா? பாத்தியா? இப்போவாவது நான் சொல்றத கேக்குறியா? ஜஸ்ட் ஒன் டே. என் லக்கி டே, லக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சொல்றேன். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் V4 கிரியேஷன்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா சக்சஸ் தான். இன்னைக்கு ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. எஸ், V4 கிரியேஷன்ஸ். என்னாச்சு? டேய், பார்த்து பண்ண மாட்டியா? பாரு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. The company is V4, not for V3. V4. ஆமா, V4. ஏ பே. நோ. எஸ், அதுக்கு தான் என் பேச்சை கேளுங்கன்னு சொன்னேன். இனிமே டைம் என்னோடது. ஹே, எஸ், ஆல் ஓகே. டேய் லூசு, இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகாதடா, அப்புறம் ஸ்டோன் ஆயிட போற. ஓகே, கம் க்ளோசர். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏ லூசு, உன் ட்ரஸ்ட்டுக்கு தேவையான மொத்த பணத்தையும் நான் கொடுக்குறேன். இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ளதான் இருக்கணும், புரியுதா? என்ன லூசு, ஏன் அப்படி முழிக்கிற? என்ன, உனக்கு விருப்பம் இல்லையா? நாளைக்கான வீடியோ அங்க வந்திருக்கும். அத போய் பார்க்கலான்னு யாரும் சொல்லவே இல்லையே.
என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஹாப்பியாக இருக்கேன். அது உன்னால தான். அதுக்காக தேங்க்ஸ் சொல்லி நான் ஒன்றும் நம்ம உறவை பிரிக்க விரும்பலை. நான் இது எல்லாத்தையுமே சொல்கிறது நீ என் ஃப்யூச்சரை காட்டினதுக்காக இல்லை, திரும்பவும் என் லைஃப்க்கு ஒரு ஹோப் கொடுத்ததுக்காக மட்டும். நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. டாக்டர் தர்ஷினி இல்லைன்ற விஷயத்த ரொம்ப நாள் நம்மளால் மறைக்க முடியாது. அந்த விஷயம் தெரிகிற வரைக்கும் நம்ம மாட்டிக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா நம்ம லிவிங் ஸ்டோனுக்கு சயின்டிஸ்ட் கிட்ட போட்டுடலாமா? டாக்டர் தர்ஷினி அவங்களோட ரிசர்ச்சில் ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அதனால அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம எடுத்து ரீக்ரியேட் பண்ணி தான் ஆகணும். எப்படி? எஸ், நான் தான் சொன்னேன்ல. எஸ் எஸ் எஸ். எனக்காக வந்தாயே, என்னோடு சேர்ந்தாயே, நான் எங்கு நான் இல்லை, என் இதயம் உன்னோடு. எனக்காக வந்தாயே, என்னோடு சேர்ந்தாயே, நான் எங்கு நான் இல்லை, என் இதயம் உன்னோடு. ஊஞ்சலில் நானாயாடினே, காதல் இனிமைதானடி, இதயத்தில் சிறிடம் தர காலம் தோறும் நான் காத்திருப்பேன். அழகான நாள்தோறும் காத்திருப்பேன். அழகான உன்னுள்ளே சேர்ந்தேன் பெண்ணே. கண்டாலே கட்டி அணைக்க என் காதல் சொல்ல என் கல்வன் நீதானடா. வானத்திலே நீ வெண்ணிலா என்றும் நான் மட்டும் காண்பேன் அடி. கடலலை போல் நீ சேர்கிறாய், உன்னை கரை சேர்வேன் என்னாலுமே. என் காதலே நீதானடி, உயிரும் நீதானடி. மாய நதி போல என்னை வந்து சாய்ந்தாயடி.
வந்தாயே என்னோடு சேர்ந்தாயே நான் இங்கு நான் இல்லை என் இதயம் உன்னோடு எனக்காக வந்தாயே என்னோடு சேர்ந்தாயே நான் இங்கு நான் இல்லை என் இதயம் உன்னோடு மனமூஞ்சலில் நானாயாடினேன் காதல் இனிமைதானடி உன் இதயத்தில் சிறிடம் தர காலம் தோறும் நான் காத்திருப்பேன் அழகான நாள்தோறும் காத்திருப்பேன் அழகான உன்னுள்ளே சேர்ந்தேன் பெண்ணே அதான் சொல்றேன்ல, எனக்கு இப்போ அமௌண்ட் வேணும். தரும்போது 2 மடங்கு வட்டியோட தரேன். சீசன் போயிட்டா திரும்பவும் ஆஃபர் வராது. டேய் திரும்பவும் பெட்டிங் பண்றியா? அந்த அளவுக்கு என்ன அவசரம் உனக்கு? சொன்னேன்லடா, நான் தான் பெரிய பிளான் வச்சிருக்கேன்னு. அடிச்சா மொத்தத்தையும் அடிச்சிட்டு வெளியில வரணும். எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன அமௌண்ட் டோன்ட் வரி, பம்பர் லாட்டரியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதிர்ஷ்டம் நமக்கு. தெரியும்ல, அது என்னோட லைஃப் ஆம்பிஷன். ஏய் லூசு, கவலைப்படாத, ஃபியூச்சரே நம்ம கையில இருக்கு. எஸ், காட் இட். எனக்கு தெரியும் நான் ஜெயிப்பேன்னு. ச்சே, தப்பு. நம்மளோட ஃப்ரெண்டு ஆனா என்ன, நம்ம ஆம்பளை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னும் இந்த பணத்துக்கு எத்தனை நாள் தான் சென்ட் அடிக்கிறதோ. ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன். ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. என்ன சார்? இது என் தங்கச்சி கூட இருக்கிறது அந்த டாக்டர். என் தங்கச்சி காணோம். 1 வாரமா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சார். நானும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. ஓகே, நான் பார்த்துக்க. அவங்க போர் லேடி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்படிதானே? ஆமா சார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, நான் கிளம்புறேன். Sure, அப்புறமா sir. மீட் பண்ணலாம். என்ன இவ்வளோ ரிங் போகுது, ஃபோன் எடுக்கவே இல்லை? ஏதா பிரச்சனையா? சரி, பார்த்துக்கோங்க. ஓகே சார். எனக்கு தெரியும், இந்த நேரத்தில் நான் கால் பண்ணுவேன், நீ எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்க. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக வேலை செய்யுதுன்னா ஃபியூச்சர் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்கும்னு நினைச்சினா அப்போ இந்த ஃபோனில் டாக்டர் தர்ஷினி பேசியிருக்கணும், பிரியா இல்லை. இரு இரு இரு, பயப்பட வேண்டாம். நான் டாக்டரோட அசிஸ்டன்ட் சாரதி, பயப்பட வேண்டாம். டாக்டர் தர்ஷினி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஊர்ல தங்கறதுக்கு எவ்வளவோ ரெசார்ட் இருக்கும் போது நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீங்க தற்செயலா இங்க வரல, உங்களை வர வச்சிருக்கோம். இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஜாகிரதையா நான் சொல்றத. பைத்தியமானி,
சயின்டிஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டணும்னா அதுக்கெல்லாம் ஃபோன் எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்றும் நமக்கு சொந்த வீடு கிடையாது, புரியுதா? நம்ம திருட மாதிரி சிக்கியிருக்கோம். அது இல்ல. ஏய், வாய் மூடு. நம்ம என்ன செஞ்சாலும் அது நம்ம நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நான் என்ன பண்றேனோ அதை பார்த்து கத்துக்க. காட்டு ராஜா சிங்கம் போல நடக்கணும். சாரி டாடி. ப்ரிசைஸானா இப்படிதானா? Enough of this. நம்ம இதெல்லாத்தையும் விட்டுட்டு நாளைக்கே இங்கிருந்து கிளம்பலாம். இட்ஸ் டைம் ஃபார் அ சேஞ்ச். வாட்? எதுக்கு? யூ வின்னிங், ஐ எம் வின்னிங், எவ்ரி ஒன் இஸ் வின்னிங். எல்லாரும் ஹாப்பியாக தானே இருக்கோம். போதும், நம்ம ஜெயிச்சது போதும். பேராசை தேவையில்லாத வேலை. என்னடா இப்படி பேசுற? இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தானா அவளோட லட்சியம் நிறைவேறிடும்ல. ஆமா பிரியா, நீ என்ஜிஓ ஆகிறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க. ஏன் அவ ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? டேய் உன்ன. சரி அதெல்லாம் விடு. பிரியா என்ன சொல்றான்னு கேட்போம். அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக்குன்னு அவ புரிஞ்சிருப்பாப்பா. என்ன பிரியா? இட்ஸ் ஜஸ்ட் a friendly hug. சூப்பு நல்லா சூடா இருக்கு, குடிடா, தலைவலி தானா குறையும். அது என்கிட்ட கொடு. நீயே பார்த்தல்ல பிரியா, சயின்டிஸ்டுக்கு அவங்க ஃபியூச்சர் தெரிஞ்சு அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஏன்னா அது திட்டமிட்டது இல்ல, யதார்த்தம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஆமா, என் சூப் பவுல் எங்க? காணும். ஒரு நல்ல நாள்ல கூட குளிக்க மாட்டியா நீ? போய் ரெடி ஆயிட்டு வா. இந்த ஒரு நாளே இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா தினமும் இத மாதிரியே இருந்தா பண்றேன், ஏதாவது பண்றேன். இப்படி பயமுறுத்துறீங்களேம்மா? இங்க பாரு, எனக்கு பெருசா ப்ரோக்ராமிங்லாம் வராது, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு.
என் நெஞ்சை கொய்தவள், மின்னலாய் மின்னலாய் என் பார்வை பறித்தவளோ. ஆ டே கண்ணா, ஜாக்கிரதை, பாறை உடஞ்சிட போகுது. ஆமா, மிஷின் காட்டுறதெல்லாம் நடக்கணுமா என்ன? நடக்காம இருக்க எதுவும் செய்ய முடியாதா? ஆனா அந்த சயின்டிஸ்டையே எதுவும் பண்ணாம விட்டுட்டாங்க. ஆமா, இது எல்லாமே நாம செய்யறதுனால மட்டும்தானே நடக்குது. செய்யாம விட்டுட்டோம்னா? எஸ், ஆமாம், கரெக்ட் தான். ஆனா அந்த சயின்டிஸ்ட் ஐயோ போச்சே. ஆகா, உன் ட்ரஸ்ட்டுக்கு தேவையான அமௌண்ட். ரொம்ப தேங்க்ஸ். நீதான் உண்மையான ஃப்ரெண்டு. என்னோட கனவை நான் உன்னாலதான் நிறைவேற்ற போறேன். ஸ்டோன், ஸ்டோன். சந்தோஷ், சந்தோஷ், இவன் ஃப்ரீஸ் ஆயிட்டான். இப்ப நான் என்ன பண்றது? அவன் தான் டிரான்ஸ்ஃபார்மர் தெரிஞ்சு ஏன் அவனை புடிச்சிட்டு இருக்க இப்படி? சீக்கிரம் ஏதாவது பண்ணு. இந்த யோசனை எல்லாம் உனக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. ஆமா, அவனோட பாலுங்க எங்கடா வச்சு தொலைச்ச இத? ஐயோ, எங்கடா வச்சிருக்க? பாவி, நாள் முழுக்க வச்சு அதை நசுக்கிட்டே இருப்பியடா. எங்கடா தூக்கி போட்டிருக்காத? அந்த பாவி அதை பிசைஞ்ச டைமுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருந்தா சப்பாத்தியா சுட்டு தின்றுக்கலாம். என்ன கிடைச்சதா? சீக்கிரம் வா, என்ன இவன் நசுக்கிட்டு இருக்கான். இவ ஒருத்தி லூசுத்தனமா அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இந்த ஆம்பளை பசங்களை கெட்டு போறதுக்கு காரணமே இவளுங்க தான். இவளுங்களை வச்சுக்கிட்டு ஆமா, கிடைச்சிச்சா? ஒரு நிமிஷம் இரு. ஸ்டோன் கொஞ்ச நேரத்துல மனுஷன் ஆயிடுவா பாரு. என்னாச்சு எனக்கு? எப்பயாவது உடம்பு சாப்பிட்டியா என்ன? என்ன இந்த பொடி பிடிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சந்தோஷமா இருந்ததால நானும் சந்தோஷப்பட்டேன். சந்தோஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட கனவு நிறைவேற போகுது. அது நம்ம லிவிங் ஸ்டோன்னால தான். உண்மையான ஃப்ரெண்டுனா அது நம்ம லிவிங் ஸ்டோன் தான். அதனால தான் ஐ லவ் ஹிம். என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் வெளியவே உட்காந்துட்டு இருக்க? ஹே, உன்னதான் மிஸ்டர் ஜென்டில்மேன். ஒரு பொண்ணு தனியா இந்த நேரத்துல உன்னை பார்க்க வந்திருக்கா. நீ பார்க்க மாட்டியா? அந்த பொண்ணுக்கு என்கிட்ட என்ன வேலை? பிடிச்சவன் உள்ள இருக்கும்போது பிடிக்காத என்ன வந்து பார்க்கணும்னு என்ன அவசியம்? என்ன பிடிச்சது பிடிக்காதது நல்லது கெட்டதுன்னு ஏதோ பிலாசபில பேசிட்டு இருக்க? மனசால பேசுறவங்களெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க பாக்குறது கண்ணால மட்டும்தான். அதான் நேசிக்கிறவங்கள தள்ளி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறவங்கள நல்லா நேசிப்பீங்க உட்காந்து. கட்டிப்பொடி கட்டிப்பொடிடி அம்மாடி கண்டபொடி கட்டிப்பொடிடி. ஆமா, நாளைக்கான வீடியோவை பார்க்கலையே. இனிமே ஒவ்வொரு நாளும் என்கிட்ட தான். இனிமே நீ எனக்கு தேவையில்லை. உன்ன இப்படி இல்ல இரு. ஏய் லூசு, அப்படியெல்லாம் பண்ணாத, சரியா? சொல்லிட்டேன். சரி, பண்ணா என்ன பண்ணுவ? ஏதோ போனா போகுதுன்னு விட்டா பிலாசபிலாம் பேசிட்டு இருக்க. ஏய் லூசு, தனமா பண்ணாத. இப்ப சிரிக்கிறியா இல்ல அடிக்கவா? ஏய் உன்ன சாரி சொல்லு. சாரி சொல்லு. சாரி. பிரியா, சாரி. மவள உன்ன
நானும் நீயும் பார்வையிலே காதல் சொல்ல தேவையில்லை. நொடி கண்டேன் ஏகாந்தமே உன் அது வெக்கத்திலே. நீ என்னை தள்ளி தப்பித்தாலும் காதல் தானடி. ஏங்கினேன் உன் மூச்சு காற்றோடு நானும் வாழ ஏங்கினேன். உன் விரல் கைகள் கோர்த்துதான் ரேகை தேர்ந்தது. உந்தன் காதல் நான் ருசிப்பேன். மீண்டும் மீண்டும் உன்னை ரசிப்பேன். ஒரு நொடி நான் வாடத்தான் உந்தன் சுவாசம் தேடினேன். இந்த மூச்சில் உந்தன் மறுவாசம் நீயும் காண்பாயடா. ஓ அன்பே, என் காதல் நான் சொல்ல ஒரு வார்த்தை போதாதடா. என் இதழ்களில் உன் இதழ் சேர்த்து காதல் சொல்வேனடா. உன்னிதழோரம் நான் கண்டேன் புது மொழிதானா. தேகங்கள் சேர ஏங்குகிறேனோ. அன்பினும் அழகி ஆசைகள் தீர்த்திடத்தானே. இது சுகம் சுகம்தானே உன் தேடல்களோ. உயிரே இது நிஜமானதா. என் காதல் சுகமானதா. முதல் முத்தம் நானேந்த இது நேரமா. முடிவொன்று இல்லாத இரவென்பது அந்த கன்னை பார்த்தா ரியல் கன்னு மாதிரியே இருக்கு. வந்து சுட்டா நம்ம 3 பேரும் காலியில். ஆமா, கன்ஃபார்மா நாம காலி. நம்ம கண்டிப்பா சாக போறோம். நம்ம இதுக்கு பயப்பட தேவையில்லடா. இரு பார்ப்போம். நேற்று வரைக்கும் இருந்த பேஜ் இன்னைக்கு இல்லைன்னா
நம்மளை தவிர வேற யாரோ இதை வந்து எடுத்திருக்காங்கடா. யாரா இருக்கும்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு கூப்பிட்டேன், ஆனா நீங்க கேட்கல. பாத்தீங்கல்ல இப்ப எந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்க ஃபியூச்சரை மாத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க கேட்கல. நினைச்ச மாதிரி அந்த தர்ஷினியை கரப்ட் பண்ணிட்டீங்கல்ல. அவங்க செஞ்சதுக்கான பலனை அனுபவிச்சே ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், டாக்டர் தர்ஷினி அவங்க சாவை முன்னாடியே பார்த்துட்டாங்க. சோ அத அவங்க மாத்த முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருந்த மனுஷ உருவத்துல அவங்க எப்பவோ வெளியில போயிட்டாங்க. மாஹேஷ், இப்படி மாட்டி விட்டியாடா டேய் படுபாவி. இப்ப என்ன பண்றதுனே புரியல. டேய், அவங்க கிட்ட கண்ணு இருந்தா பயந்துருவோமா? சரி, எப்படியோ ஆரம்பிச்சாச்சு, என்ன வருதோ பார்த்துக்கலாம் வா. இந்த நேரத்தில் எப்படி கதவு திறந்திருக்கு? பிரியா, ஓகே, இதோட போதும். நம்ம உடனடியா இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். சும்மா பயந்து நடுங்காதடா. அவங்க கண்ணை காட்டினா நம்ம சொல்லிடுவோமா? மிஷனை விட்டு நான் வரதா இல்ல. சரி, நீங்க ஏறா. சரியா பிரியா, நீ வா கிளம்பலாம். நம்ம பிரியா இங்க பாரு, யோசிச்சுட்டு இருக்க டைம் இல்ல, சீக்கிரம் வா கிளம்பலாம். பிரியா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பிரியா, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ வா, நம்ம இப்பயே போலாம். நான் உட்காரலாமா? நான் ஏன் வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் யாருன்னு சொல்லி ஆகணும். சரி, நீ சொல்லு, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? என்னை விட பெரிய லூசா தெரியுறீங்க. சரியான லூசு, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நமக்கு சொந்தம் இல்லாததை நம்ம பயன்படுத்தக்கூடாது. So you should stop. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அடிச்சா புரிஞ்சிடுமா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் நிறுத்த மாட்டேன். இது வரைக்கும் நடந்ததே போதும், மொத்தத்தையும் சொல்லிடலாம். வேண்டாண்டா, மிஷன் நம்மளோடது. கொஞ்சம் யோசி. இல்லடா, நான் கண்டிப்பா சொல்ல போறேன். அந்த மிஷனை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாஸ், சாரி, நான் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன். ஐம் வெரி சாரி. மாவான கோட்டு போட்டுக்கிட்டு வந்திருக்கிற கோமாளிய என்ன பயமுறுத்த முடியுமா?
என்ன பாஸ் அவங்கள அப்படியே விட்டுட்டீங்க? நாம அவனுங்கள எதையும் இங்க வெளியில பேசக்கூடாது. செவுத்துக்கு கூட காது இருக்குண்டா. நம்ம தனியா போய் பேசிக்கலாம். ஏன்னா யாரு எங்க இருந்து கேக்குறான்னு ஒண்ணும் தெரியாது. ஏற்கனவே அந்த சாரதி மிஸ்ஸிங். நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்போ இவங்க தான். அவங்கள இப்படியே விட்டுட்டோமே. சரி, நாளைக்கு வீடியோ நமக்கு எப்படி தெரியும்? இதோ அப்படின்னா நீ கொடுத்த செயின்ல தான் வச்சிருக்கேன். இத்தனை நாளா உன்னை அப்சர்வ் பண்ணதே அதுல தான்டா. புரியுதா? சொன்னல, தேவையில்லாம அவசரப்பட்ட. இந்நேரம் நீ மிஷினை பத்தி சொல்லியிருந்தா. ஆமா, நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லையே. எவனோ வருவான் நம்மளை கொல்லுவான்லாம் இருந்தது. இது ஒரு ட்விஸ்டடா. இதை பார்த்தெல்லாம் லிவிங் ஸ்டோன் பயப்பட மாட்டேன். நான்சென்ஸ். பாத்தியா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இதெல்லாம் வெறும் கோஇன்சிடென்ட். பேக். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. இதெல்லாம் இங்கேயே நிறுத்திட்டா நல்லது. ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இனிமேல் ஃபியூச்சர் என்னோடது. யாராலையும் என்ன தடுக்க முடியாது. போய் ஒளிஞ்சுக்க. ஏய் யா டண்டனக்கா ஏய் டடக்குனக்கா ஏய் டண்டனக்கா ஏய் டடக்குனக்கா ஏய் டண்டனக்கா. சப்பா, எல்லாம் ஒரே நேரத்தில் கைக்கு கிடைக்கிறதுனா அது இதுதான். இங்க பிரியா தனியா இருக்கா. நான் ரொம்ப பிரியத்தோட இருக்கேன். ஓ பிரியா பிரியா என் ஸ்டாப். இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். சாரி, உனக்காக கிரீன் டீ கொண்டு வந்தனா கொட்டிடுச்சு. நான் மறுபடியும் கொண்டு வரேன். ஓய், என்ன இப்படி பாக்குற? நான் அழகா இருக்கேனா? அம்மாடி, உனக்கும் அழகுக்கும் பெரிய கும்பிடு. இனிமேலும் உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஆளை விடு. என்னாச்சுடா? டேய், இவ சாதாரண ஆள் இல்லடா. பேய் பிசாசு பூதம். ஓடிடுறான். என்னாச்சு அவனுக்கு? என்னன்னு தெரியல. ஏதோ என்னை பார்த்து பயந்து ஓடுறான். ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை தேடி வந்திருக்கு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. என்ன லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? என்னவோ. அம்மா தாயே. எனக்கு தெரியும் இந்த நேரத்துல நான் கால் பண்ணுவேன். நீ எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்க. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யுதுன்னா ஃபியூச்சர் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? நம்ம நினைக்கிற மாதிரி என்னடா நடக்குது? அப்போ இந்த அதான்டா எனக்குமே புரியல. டாக்டர் தர்ஷினி பேசியிருக்கணும், பிரியா இல்ல. சந்தோஷ், இந்த வாய்ஸ் ஒரிஜினல் இல்ல. இட்ஸ் மேனிபுலேட்டட். இந்த ரெக்கார்டு ஒரு பொண்ணோடது. ஸோ யாரோ நம்மளை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா, இந்த இடமே பயங்கரமா இருக்கு.
போலான்னு நினைச்சா அவசரமா வருது. பிரம்மையா இருக்கும். காத்து அம்மா, ஐயோ இது வேற மாட்டிக்கிச்சே. ஆமா, யாரடி நீ? எதுக்காக என்ன இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அடி பாவி, நான் என்ன உன்னை காதலிச்சு ஏமாத்தினவனா? ஏன் இப்படி என்ன பயமுறுத்துற? தைரியம் தான் என் முன்னால வா பாப்போம். இதால ஓங்கி அடிச்சேன்னா உன் மண்டை தெரிச்சிடும். யார பயமுறுத்திக்கிட்டு இருக்க நீ? ஆளுக்கு இதே இங்கிலீஷ் படமா இருந்தா ஆகாயத்துல இருந்து குதிச்சு வந்து என்ன காப்பாத்திருப்பல்லையா? எங்கயா போய் தொலைச்ச? எப்படியாவது வந்து என்னை காப்பாத்தியா? இப்ப ஏன் என் கதை முடிச்சிடும் போல இருக்கே? லிவிங்ஸ்டோன், அம்மா சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். என் ஊரை பக்கம் போய் சேர்றேன். என்னடா அது, தொண்டையில இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. இவ்வளோ நாள் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்து இப்படி ஆகணுமா எனக்கு? எந்த ஸ்டோன் ஆனாலும் ஆடியோ வீடியோ இப்போ கட்டாயி போச்சே. ஆனா இந்த தடவை எல்லாமே நல்லா கிளியரா தெரியுது. என்ன கேன காணாம போயிடுச்சு. என்ன திடீர்னு அமைதி ஆயிடுச்சு. 100 வயகார போட்ட மாப்பிள மாதிரி நான் யார் சொன்னாலும் அடங்க மாட்டேன். ஓங்கி அடிச்சேன்னா மண்டை தூள் தூளாயிடும், புரியுதா? ஆமா, நம்ம வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. உன் பக்கத்திலேயே உன்னை விட்டுட்டு போறேன், அத பார்த்து தெரிஞ்சுக்க. இதெல்லாம் எதுக்காக நடக்குது? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அட, ஸ்டோன் எப்படி தப்பு பண்ணுவான்? பண்ணியிருக்கேன். சரி பண்ண முடியாத நிறைய தவறுகளை நான் பண்ணியிருக்கேன். என்னையே நம்பி வந்த பொண்ணை நான் ரொம்ப தப்பாக தான் பார்த்துருக்கேன். நான் தான் எல்லாம் நினைக்கிற என்னோட ஃப்ரெண்டுக்கே நான் துரோகம் பண்ணியிருக்கேன். ச்சே, இந்த தப்புக்கெல்லாம் உடனே பிராயச்சித்தம் பண்ணணும். டேய், என்னை பார்த்தா கேவலமா இருக்காடா? எனக்கு தெரியும்டா. எந்த ஃப்ரெண்டும் பண்ணாத தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஐ எம் சாரி. இனிமே நான் தொல்லை பண்ண மாட்டேன்டா. பிரியா, இனி உனக்கு தான். லூசு, வெளியே எங்கே இல்லைன்னா
அவ ரூம்ல தான் இருப்பா. இந்த பேப்பர் ஏன் உன்கிட்ட இருக்கு? உண்மைய சொல்லணும்னா மிஷனை கரெக்ட் பண்ணது ஸ்டோன் இல்ல, நான் தான். எதுக்காக? பிரியா உன்னதான் கேக்குற, எதுக்காக இப்படி பண்ண? ஏன்னா நான் உன்னை பைத்தியமா காதலிக்கிற, அதனாலதான். ஆமா, நீ என்ன காதலிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நான் உன்னை காதலிக்கிறேன். அதனாலதான் நீ என்ன கூப்பிடாமலே நான் உன் கூட இங்க வந்தேன். எப்படியாவது தைரியம் வந்து நீ அதை என்கிட்ட சொல்லிடுவேன்னு நினைச்சேன். ஆனா ஒரு தடவை கூட உனக்கு அந்த தைரியம் வரவே இல்ல. முதல்ல உனக்குள்ள இருக்கிற அந்த காதலை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட. திடீர்னு நீ அந்த வீடியோவை பார்த்து நீ வருத்தப்படும் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி தினமும் நடந்தா நீ எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு நினைச்ச. அதனாலதான் அந்த மிஷனை ரீப்ரோகிராம் பண்ண ட்ரை பண்ண. ஆனா எதிர்பாரா விதமா மிஷின் கரப்ட் ஆயிடுச்சு. அந்த நிமிஷத்துல இருந்து என்ன ஆபத்து வர போகுதோன்னு பயந்துகிட்டே இருந்த. ஆனா அப்பத்துல இருந்து எதிர்பாராம நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்துச்சு. நீ பொசசிவா மாறுறது, ப்ரொடெக்டிவா பிஹேவ் பண்றது, எனக்காக சண்டை போடுறது, இப்படி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்னு சொல்லவா, உன் கூடவே இல்லாத அம்மாவை நீ நல்லா பாத்துக்கிட்டனா உன் கூடவே இருக்கிற மனைவிய நீ எப்படி பாத்துப்பேன்னு தோணுச்சு. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிடா உன்னை மிஸ் பண்ணுவேன்? சுவாசமே உன்னாலே நான் உன்னில் கண்டேனே இந்த ஆசைகள். என் அன்பே எல்லாமே நீதானே நான் தேடும் என் சுவாசமே. பரவசமாகிறேன் என்னாலுமே நீ எந்த நருகிலே. காதலின் எல்லையே என் வாழ்விலே உன் அன்பு தானடா. நான் கண்டேன் என்னாலும் ஆனந்தமே என் சொந்த
கொண்டே நின்னாலும் ஆனந்தமே என் சொந்தமே அனுபவமே ஆச்சரியமா அனுரூபமா உன் ஸ்நேகமா ஆனந்தமே என் சொந்தமே அனுபவமே ஆச்சரியமா அனுரூபமா உன் ஸ்நேகமா பிரியா, இது எங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா. இந்த உலகத்துல எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது நீதான். டேய், என்னை பொறுத்த வரைக்கும் அது டேஞ்சர் தான். எவ்வளவு சொல்லி அந்த மிஷினை கட்டிட்டு அழுதுகிட்டு இருக்கியாடா? டேய், இங்க இருந்தா கண்டிப்பா அவங்க கொன்னுடுவாங்கடா. டேய் ஃபியூச்சர்ல எல்லாம் கிளியரா தானே இருக்கு. இவ்ளோ கிளியரா சொல்லி உனக்கு புரியலடா லூசு. நம்ம ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம்டா. அப்படின்னா அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு அர்த்தம். பயத்துல போய் நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். அங்க பிரியா ரெட் டிசைன்ஸா பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறா. இதுவும் அடிக்கடி நடக்குமா என்ன? அவதான் லூசேடா. அவ சொல்றதெல்லாமா நம்புவ? நான் எப்பயாச்சும் ரெட் கலர் டிசைன்ஸை யூஸ் பண்றதா பாத்திருக்கியா? டேய், நம்ம ஃபியூச்சர் நம்மளுக்கு ஹிண்ட் கொடுக்குது. we are in danger. அங்க நாமளுமே அதை சொல்லுதாண்டா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல காமெடி காமெடி செம்ம காமெடி. பிரியா, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சவன் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சாரதிய கொன்னதுமே இவன் தான், அந்த தர்ஷினிய கொன்னதும் இவன் தான். அப்படி பார்த்தா அந்த ஃபியூச்சரை தர்ஷினியும் பார்த்தாங்கல்ல, அவங்களும் தப்பிக்கணும்னு நினைச்சிருக்கலாம்ல. அப்புறம் ஏன் அங்க பணமா கிடக்காங்க? அவ்வளவு ஏண்டா, நம்ம கிளம்பலாம்னு சொல்லி ரெடி ஆகணும்ல, அப்புறம் ஏன் நம்மளால போக முடியல? ஸோ நம்ம எங்கேயும் போக போறதில்ல. நாளைக்கு நம்ம வீடியோ பார்ப்போம், மறுபடியும் லைஃபை என்ஜாய் பண்ணலாம். பிரியா, we are in danger. வா, இப்பவே இங்க இருந்து கிளம்பிடலாம். எனக்கு என்னமோ இந்த தடவை ஸ்டோன் சொல்றதுதான் சரின்னு படுது. அதுவும் சரிதான். யோசிச்சு பார்த்தா நீ சொன்னதும் நடக்கலாம். ஒருவேளை நீ சொன்னது நடந்துச்சுன்னா, ஐயா ஊவா ஈயா ஊ. நீங்க இங்கேயே ஆடுங்க, நான் வெளியில போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன். டேய், இந்த டைம்ல காத்து வாங்குறது அவசியமா? கண்ணா பண்ணிங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கும், சிங்கம் காட்டுல தான் இருக்கும். இந்த வாயால தான் நீ வாங்க போற பாரு. போதுப்பே. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருது. ஆஹா, இவன் கண்ணில் படாம இருந்தாதான் நமக்கு சேஃபு. போயிட்டாரா? சிக்கி புட்டேன். என்ன பின்னால வந்து அடிக்கிறாரு. ஹலோ லிவிங்ஸ்டன், என்ன ஏதோ பதட்டமா இருக்கீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேஷுவலாக தான் இருக்கேன். கிளைமேட் இவ்வளோ கோல்டா இருக்கும் போதே எப்படி உங்களுக்கு இப்படி வேர்க்குது? ஐயோ, நடந்து வந்தல, அதனால தான். வாங்க, கேஷுவலா உள்ள போய் பேசலாமே. உள்ளயா? ஆமா, உள்ள போலாம் வாங்க. நிஜமாவே நீ மாட்டிக்கிட்டியா? நீ கொஞ்சம் வாய முறியா கோத்துறியா? வந்து உட்காருங்க. மாட்டி விட்டுட்டல. போகும்போது பெரிய சிங்கம்ன்ற மாதிரி போனியடா பரதேசி. ஏ லூசு, திரு திருன்னு முழிக்காம கொஞ்சம் அமைதியாகிரு. என்ன வேணுங்க, கோழி திருடின மாதிரி முழிக்கிறானுங்க. சரி, நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏண்டா
ஒரு வேலையை உருப்படியா செய்ய மாட்டியா நீ? அது என்னன்னா அவங்க கிட்ட பேசுறத அவனோட ஆளுங்க பார்த்துட்டாங்க. டேய் லூசு, என்னடா பண்ணி வச்சிருக்க? சரி வா, அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கூல். டேய் குண்டா, இந்த பக்கம் வா. நான் தானே. ஐயோ, மொத்தத்தையும் என்கிட்ட தான் காட்ட போறான்னு நினைக்கிறேன். யார் அது? யாரு? அந்த ஆள் கிட்ட உனக்கு என்னடா பேச்சு வேண்டியிருக்கு? ஏதோ வழி கேட்டுக்கிட்டு இருந்தாரு, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, உண்மையாவே அவர் யாருன்னு தெரியாது சார். உண்மையே இன்னைக்கு தான் அவரை மொத வாட்டி பார்க்குறோம். அவர் ஏதோ அட்ரஸ் தான் கேட்டாரு, அதுக்கப்புறம் அவருமே உடனே கிளம்பிட்டாரு. அவ்வளோதான். பாஸ் செத்தடா. என்ன பார்த்தா உங்களுக்குலாம் எப்படா தெரியுது? எல்லாமே அதுல வர மாதிரி தான் நடக்குது. அந்த தர்ஷினி நிறுத்த மாட்டாளா? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் சொல்றத கவனமா கேட்கணும். நீங்க இப்போ ஒரு டேஞ்சரஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியாது. I have to stop it. மரியாதையா சொல்லுங்க, அந்த மெஷினை ஸ்டார்ட் பண்ற சென்சார் சுவிட்ச் எங்க இருக்கு? அந்த ப்ரோக்ராமை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும். சொல்லுங்கடா. எந்த எக்ஸ்பெரிமெண்ட்? நீங்க சொல்றது ஒன்றும் எனக்கு புரியல. இவன் என்ன எப்ப பார்த்தாலும் என் கண்ணத்திலே தவுள் வாசிக்கிறான். நீங்க இப்படி கேட்ட சொல்ல மாட்டீங்க. மகிர், அவளை எதுவும் பண்ணிடாத. நான் சொல்றேன், ஆனா அவளை விட்டுரு. டேய், எதுவும் அவசரப்படாத. மகிர், நான் உனக்கு சொல்றேன். டேய் வேணாண்டா. ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எப்படியோ சாக போற. உனக்கு எதுக்கு? என்னடா பேசுற? நம்ப மாட்ட. நாளைக்கு நடக்க போறது உனக்கு என்னன்னு தெரியாதுல்ல. நாளைக்கு வீடியோ இன்னும் பார்க்கலையே. இவன் ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். பாவம், யாரோ கஷ்டப்பட்டதை இன்னொருத்த அனுபவிக்கிற மாதிரிடா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சென்சாரை உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு உன்னையே கொல்ல போறான். உன்னோட நைம். ஏய், புரியுற மாதிரி சொல்றா. அவன் எதுக்காக என்ன கொல்ல போறான்? ஏன்னா ஃபியூச்சர் அவன் கையில இருந்துச்சுன்னா நைம் மாதிரி யோசிக்க மாட்டான், மாஹிர் மாதிரி யோசிப்பான். ரிலாக்ஸ். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அந்த வீடியோவை நான் பார்க்கலாமா ப்ளீஸ்? நீ வேண்டாம், நீ வந்து காட்டுறியா ப்ளீஸ்? மாஹிர், அவனுக்கு எதுவும் தெரியாது. இல்ல சார் புத்திசாலி. இவரை பார்த்து ஒன்றும் தெரியாதுன்ற. போ, ஆளப்பார். நைம், நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா இப்பயே பண்ணு. ஏன்னா உன் பாஸ் அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்ப உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா உண்மையாவே அந்த வீடியோல நீ அவனை கொல்லல, அவன் தான் உன்னை கொண்டுகிட்டு இருக்கான். என்ன என் பாஸ் கிட்ட போட்டுட்டு இருக்க, என்கிட்ட ட்ரை பண்றீங்களா இப்போ? உண்மையை சொல்லணும்னா உன் பாஸ்க்கு உன் மேல இருக்கிறது நம்பிக்கை இல்லடா, ஒரே ஒரு தேவை மட்டும். அப்படி இருக்கிறப்போ அவர்கிட்ட அந்த சென்சார் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆள் உன்னை கூட வச்சுப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவர் உன்னை நம்பல நைம். என்கிட்ட இருக்க வேண்டிய கீஸ் இங்கே எப்படி வந்துச்சு? பிரியா, நீ கீஸ் ஏதாச்சும் எடுத்தியா? இல்லையே. உனக்கு எதுவும் இல்லைல்ல? we are safe now. ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. நீ யாருன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்ன ஆச்சு? இத கேளு, சொல்லும்.
என்னாச்சு பிரியா? உன்னதான் என்னாச்சு பிரியா? உன்னால இதை எப்படி பண்ண முடிஞ்சது? என்னாச்சு? சுத்த போய், உன் பார்வை போய், நீ சொன்னது போய், உன் சிரிப்பு போய், கடைசியில உன்னோட காதலும் போய். இத்தனை நாள் ஸ்டோன் சொல்லும் போது நான் நம்பல. ஒரு பொண்ணோட காதலுக்காக அம்மா கதைய கட்டு கதையாக்கிட்ட. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் லைஃப்ல அதிகமா ஆசை வச்சது உன் மேலதான் அப்படின்னு. ஆனா அது உனக்கு புரியல. சை. மனதில் இங்கு காயமா, காதல் இங்கு மேலுமா, கனவு கண்ட காலம் எல்லாம் காணல் நீர்களா, காதல் தான் சொர்க்கமா, விலகி போக நரகமா, கண்ணோரம் நீர் துளிகள் எனக்காகுமா, உன்னோடு கடந்த இந்த பயணம் ஆனந்தம், என் இதயத்தின் காயங்கள் தீராதோ இந்நேரம். காதல் பூவே நமக்கென சாபம் ஆனதோ, ஸ்நேகங்கள் கூடவே இங்கே காயம் ஆனதோ, தப்புகள் ஏதும் ஆனதோ என் அன்பிலே, இதயம் இங்கே ஓ மனமே, ஓ மனமே, ஓ மனமே. ஒரு பக்கம் காதலே, மறுபக்கம் ஸ்நேகமே, எதை விட்டு செல்வது இதயமே. பிரியமான காதலி நிஜமின்று ஆகுமா, தெரியாமல் போனதே இதயமே. ஏக்கங்கள் தானடி உன் வார்த்தை கேட்கவே, என் காதலே சுவாசமே சேருமா, ஏன் இந்த மாற்றமே, என் நெஞ்சில் வேதனை, என் வாழ்விலே விதி என்னவோ. நமக்குள்ளே எல்லும் இந்த காதல் தீருமா, உந்தன் புன்னகை இதிலே என்ன மாற்றம் காணுமா, தப்புகள் என்ன ஆனதென்ன, ஓ மனமே, ஓ மனமே, ஓ மனமே. ஓ மனமே,
பிரியா, எங்க அம்மாக்கு அப்புறம் நான் யாரையாச்சும் ரொம்ப நேசிக்கிறேன்னாலே அது ஒன்னதான். அப்படி இருக்கிறப்போ நீயே என்னை வெறுக்கிறன்னா நான் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லை. ஆனா என்னாலேயே உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா உன் கண்ணில் படாம நான் எங்கேயாச்சும் தூரமா போறதுக்கு தயார் தான். கடவுளே, என்ன இது? என்னென்னமோ நடக்குது, ஆனா என்னன்னு தான் புரியல. இதுக்கு என்ன தீர்வு? ஒரே வாய்ப்பு போதும், ஒரே ஒரு வாய்ப்பு. அது என்ன? நீ கீஸ் ஏதாச்சும் எடுத்தியா? இங்க என்னதான் நடக்குது? ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. உன்னோட காதலும் போய்தான். இந்த வாய்ஸ் ஒரிஜினல் இல்ல. டேய், இவ சாதாரண ஆளு இல்லடா. பேய் பிசாசு பூதம் ஓடிடுறா. எனக்கு வேண்டிய பதில் எந்த வீட்டுல தான் இருக்கு. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஆமா, ஒரு தடவையும் பிரியா பக்கத்துல இருக்கும்போது எப்படி போன் வருது? அப்படின்னா உண்மையில யாரோ எங்களை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா மிஸ் ஆகுற அந்த சாவி இது என் தங்கச்சி கூட இருக்கிறது அந்த டாக்டர். வைஷ்ணவி, ஏந்திரி. இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. சீக்கிரம் வா, நான் உங்க அண்ணன் கிட்டே உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். சாரதி, வைஷ்ணவி சாரதி. ஆமா, உங்களுக்கு நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இது உங்களுக்கு புரியணும்னா முதல்ல எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். இந்த மிஷன்ல ஒரு நாளுக்கான ஃபியூச்சர் மட்டும் இல்ல, 15 நாளுக்கான ஃபியூச்சரை காட்டும். இப்படி தன்னோட சாவை பார்த்த தர்ஷினி உங்களோட 10 நாள் ஃபியூச்சரையும் பார்த்துருக்காங்க. அவங்க தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. நான் பிரியாவை குறி வைக்கிறேனா? நெவர்.
ஆனா அவங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதுதான் நடந்திருக்கு. நீங்க அந்த ப்ரோக்ராமை கரெக்ட் பண்றது. அப்ப கூட நான் உங்களை தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணேன். நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப பெருசு, ஜாக்கிரதையா கேளு. அதனாலதான் இப்போ உங்களுக்கு இந்த நிலைமை. இப்போ உங்களோட 15 நாள் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது. அதனாலதான் 15 நாளா உங்க கூடவே இருந்து உங்க எல்லாரையும் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னால மெஷினை மட்டும்தான் ரிப்பேர் பண்ண முடியும், உங்க ஃபியூச்சரை இல்ல. அந்த ப்ரோக்ராமை கரெக்ட் பண்ணதுனால அப்போ எங்கள் ஃப்யூச்சரே மாறிடும். அப்படின்னா 15 நாள் முன்னாடி வந்த வீடியோவுக்கும் நேற்று வந்த வீடியோவுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். எஸ், மாஹிர், தேங்க் காட் அது நான் இல்லை. எஸ், அப்படின்னா மாஹிர் பிரியாவை கொன்னுடுவானா? நோ, அப்படி நடக்கக்கூடாது. Yes, Priya is safe. Mahir, Stone, Priya, அவங்க 3 பேரோடதும் இல்லைன்னா அந்த ரத்தம் யாரோடது? அப்படின்னா நான் சாக போறேனா? எங்க போனா இவன்? இங்க தானே எங்கேயாவது இருக்கணும். பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உண்மையாவே அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என் உயிரை கொடுத்தாச்சும் உன்னை நான் காப்பாத்துவேன். என்ன புது டிராமாவா? ஏ லூசு, எல்லாம் தெரிஞ்சு எதுக்காக இங்கேயே இருக்க? என்னை விட்டுட்டு போக வேண்டியதானே? எங்க இருந்தாலும் என் விதியை மாத்த முடியாது இல்லையா? நஹீமை கொண்ட மாதிரி என்னையும் கொண்டுலாம் நினைச்சிங்களாயா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு அன்னைக்கே சொன்னா இல்லையா? மேகங்களை தாண்டி வானத்தை தொடர பருந்துடினா வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும், புரியுதா? மாஹிர், வேணாம், அவளை எதுவும் பண்ணிடாத. இங்க பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. லாஸ்ட் டைமா சொல்றேன், அந்த மிஷின் ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். I have to stop this immediately. சென்சார் எங்க? மாஹிர், நான் கொடுத்துடுறேன். ஆனா முதல்ல அவளை இந்த பக்கமா அனுப்பு. சென்சார் எங்கடா? இரு, இங்கதான் இருக்கு. ஆனா முதல்ல அவளை இந்த பக்கமா அனுப்பு. முதல்ல சென்சாரை என்கிட்ட கொடு. பிரியா, அந்த கண்ணை எடுத்து கொடு. ஏய், அந்த கண்ணை எடுத்து கொடுன்னு சொல்றேன்ல. ஓகே. விளையாட்டுத்தனமா அன்னைக்கு ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இன்னைக்கு இந்த நிலைமையில இங்க வந்து நிக்குது.
புரிஞ்சிடுச்சுடா. நீங்க என்ன பண்ணாலும் அதை கொடுக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சிடுச்சு. இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும்னா சென்சாரே இருக்கக்கூடாது. சந்தோஷ், தர்ஷினி, நீங்க தர்ஷினியா மேடம்? அப்போ வைஷ்ணவி? எப்பவும் கோடிங் கேக்குற அவ அன்னைக்கு பிடிவாதமா உட்காந்துட்டா. தன்னையே அறியாம அவ அன்னைக்கு அவளோட சாவை தேடி போயிட்டா. அன்னைக்கு நான் எந்த உதவியுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்தேன். மேடம், உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீங்க காப்பாத்துனது என்ன இல்லை மேடம், என் உயிரை. அதான் என்னோட பிரியாவை. சாரிடா, உன்னை நான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரிடா. ஆல்மோஸ்ட் சாவையே பார்த்துட்டு வந்துட்டோம். நான் சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், பேராசை நம்ம எல்லாருக்குமே ஆபத்துன்னு. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். இந்த சன்ரைசர் ரே ஆஃப் ஹோப் மாதிரி திரும்பவும் புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லாம. ஏய் சந்தோஷே, கேட்சை. என்ஜாய் பண்ணலான்னு ரெசார்ட்டுக்கு வந்தா கூட உன்னோட சிக்கன் 65 விடவே மாட்டியா? ஓடி. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நம்ம அங்கிருந்து தப்பிச்சோமே தவிர ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கவனமா கேட்கணும். நீங்க இப்போ ஒரு டேஞ்சரஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. I have to stop it. நமக்கு அதுதான் மாஹிர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். ஹே, அவனே பெரிய ஃப்ராடு. அவன் சொன்னா நம்ம நம்பலாமா? இல்ல, மாஹிர் நம்மளை கொல்லணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ கொண்டு இருப்பான். ஆனா அவன் அதை பண்ணல. இவங்க இறந்துருவாங்கன்னு அப்ப முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சிருந்தோம் ஃபியூச்சரை மாத்தணும்னு நினைக்கலையா? ஃபியூச்சரை மாத்தணும்னு நினைக்க கூடாது, அது மரணமா இருந்தாலும் சரி. அப்படின்னா ஃபியூச்சர்ல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தர்ஷினி எழுதியிருந்தப்போ அதே ஃபியூச்சர்ல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க? சந்தோஷ், அவங்க சாக போறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம். அவங்க எப்படி அங்க வைஷ்ணவியை உட்கார வச்சாங்க? அப்படின்னா தர்ஷினி தான். ரொம்ப நாளா ப்ரோக்ராம சால்வ் பண்ணணும்னு சொன்னல, இன்னைக்கு பண்ணு. நம்மளை பணையமா வச்சு இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருந்து நயன், வைஷ்ணவி, மாஹிர் எல்லாரையும் கொண்டு இருக்காங்க. இந்த ஆட்டத்துல இப்ப மிச்சம் இருக்கிறது அவங்க மட்டும்தான்.
நல்லது கெட்டது மனிதாபிமானம் இரக்கம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கேடு கட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டோன் தான் கரெக்ட். செக் செக் செக். ஒரு நாள் முன்னாடி தெரிஞ்சாலே ஃபியூச்சரோட விளையாடுறான்னா அது 15 நாள் தெரிஞ்சா சிக்கன் 65.